ஒருவேளை ஆண்டவர் பரிதானத்தை வாங்கிக்கிட்டு கண் சாடையா விட்டுட்டாரோ? என் லைஃப்ல நான் கேள்விப்பட்ட ஒரு சாட்சி, ஆனா அதை என்னால் அப்படியே பசுமரத்தாணியா என்னுடைய மனசுக்குள்ள இருக்கு. ஒரு 2 ஊழியக்காரங்களுக்கு ஒரு இடத்து பிரச்சனை. கோர்ட்டுக்கு கேஸ் போயிருச்சு. கோர்ட்ல கேஸ் நடக்குது. உண்மை உள்ள அந்த இடத்துக்கு உரியவர் அவரு சொல்றாரு, இது எனக்கு உரியதுதான்றாரு. உண்மை இல்லாம பொய் சொல்லி அபகரிக்கிற ஒருத்தரும் சொல்றாரு, இது எனக்கு உரியதுன்னு. 2 பேர்த்துக்கிட்டையும் பார்த்தா டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டா இருக்கு, பர்ஃபெக்டா இருக்கு. இப்ப மேஜிஸ்ட்ரேட்டுக்கு கண்டுபிடிக்க முடியல. நீங்க நல்லா கவனிக்கணும். வாய்தா 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 வந்து கடைசி ஜட்ஜ்மெண்ட் டைம் வந்துருச்சு. ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முந்தின அந்த வாய்தால மேஜிஸ்ட்ரேட் சொல்றாரு, நீங்க 2 பேரும் ஊழியக்காரா இருக்கீங்க. நீங்க அடுத்த லாஸ்ட் வாய்தாக்கு வரப்ப, ஜட்ஜ்மெண்ட் சொல்லப்ப வரப்ப, நீங்க ரொம்ப மதிக்கக்கூடிய கனப்படுத்தக்கூடிய உங்க வேத புத்தகத்தை கொண்டு வரணும். கூண்டு மேல ஏறி அந்த வேத புத்தகத்துல கையை வச்சு நீங்க ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கணும். அந்த நாள் வந்துச்சு. அந்த கூண்டுல ஏறிட்டாங்க. அந்த உண்மை உள்ள அந்த நபர், அந்த இடத்துக்கு உரிய அந்த நபர் பைபிளோட அந்த கூண்டுல ஏறினாரு. அவர் மேஜிஸ்ட்ரேட்டை பார்த்து சொன்னார், ஐயா இந்த இடம் என்னதுதான் ஐயா, ஆனா நான் அந்த பைபிள் மேல கை வச்சு சொல்ல மாட்டேன். சத்தியம் பண்ண வேண்டாம் என்று என் வேதம் எனக்கு போதிக்குது. இதுக்கு மேல உங்க விருப்பம் ஐயா, நீங்க தீர்ப்பை எப்படி வேணாலும் சொல்லுங்க. உண்மை உள்ள ஆண்டவர் ஒருவர் இருக்கார். இறங்கி போயிட்டார். அந்த பொய்யான டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்த நபர் கோர்ட்ல ஏறினாரு. ஊழிய செய்யற நபர், ஊழியக்கார். அந்த ஊழியக்கார் அந்த கோர்ட்ல ஏறினாரு, கூண்டுல ஏறினாரு. பைபிள் மேல கை வச்சாரு. சொன்னாரு, இந்த இடம் எனக்கு உரியது, இதுக்கு முழு உரிமை எனக்கு இருக்கு, நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டாரு. கேட்டாரு ஜட்ஜி, ரைட் ஓகே, இப்போ லஞ்ச் டைம் முடிஞ்சோன்னே ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவேன், நீங்கள் போய் சாப்பிட்டுட்டு வாங்க அனுப்பிச்சிட்டார். அந்த லஞ்ச் டைமில் அந்த பைபிள் மேலே கை வச்சு சாட்சி சொன்னார் பாருங்க, சத்தியம் பண்ணார் பாருங்க. அந்த ஊழியக்காரர் அவருடைய பைக்கை எடுத்துட்டு சாப்பிட்றதுக்கு போனார். கோர்ட்டு வாசல்ல எய்தாப்புல வந்த ஒரு வண்டி அடிச்சு அதே இடத்துல அவர் மரித்து போனார். லஞ்ச் டைமுக்கு அப்புறம் மறுபடியும் கோர்ட்டு கூடுனுச்சு, ஜட்ஜ்மெண்ட்டுக்கெல்லாம் கூடுனாங்க. இப்போ மேஜிஸ்ட்ரேட் சொன்னார், இந்த இடத்துக்கு உரிமை கோரின 2 பேர்ல ஒரு நபர் உயிரோடு இல்லாததினால் இந்த வழக்கு என்ன பண்ணப்படுது, ரத்து செய்யப்படுகிறது. உரிமை கோரின ஒருவருக்கு மட்டும் இது உரியது என்று தீர்ப்பு அளிக்கப்படுகிறது. தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நியாயக்கேடு இல்லாத சத்தியம் உள்ள தேவன். ஆமென். உங்க நீதியை யாரும் மாற்ற முடியாது. உங்க நீதியை எந்த பணமும் மாற்ற முடியாது. உங்களுடைய நீதியை எந்த சக்தியினாலும் மாற்ற முடியவே முடியாது. என்ன நினைச்சுக்கங்க, உங்க ஆண்டவர் அவர் வழிகளில் எல்லாம் நியாயம், நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன். ஆமென்.